அன்புங்கிறது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு. ஆனால் அந்த உணர்வுக்கு பின்னாடி பல நேரங்களில் சுயநலம் மறைஞ்சு கிடக்குது. யாராவது ஒருத்தர் உங்களை நேசிக்கிறாங்கன்னா அது உங்களோட மகிழ்ச்சிக்காகவா இல்லை அவங்களோட மகிழ்ச்சிக்காகவான்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை கேளுங்க. அது ஒரு காலை பொழுது. ஒரு குருவும் ஒரு சீடனும் குளக்கரையில் உட்காந்துருக்காங்க. சீடன் குரு கிட்ட பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கான். குரு நிதானமாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவன், குருவே, சுயநலமில்லாத அன்புக்கும் சுயநலமிக்க அன்புக்கும் என்ன வித்தியாசம், எனக்கு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். சீடனுக்கு அந்த கேள்விக்கான பதிலை எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசிச்ச குரு சுத்தி முத்தியும் பார்த்தாரு. ஒரு இளைஞன் அந்த குளக்கரையில் தூண்டில போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்தில் அவன் பிடிச்சு வச்சிருந்த மீன்கள் கூடையில் துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. குரு அந்த இளைஞன் கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்தாரு. தம்பி, மீனுனா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன், ஆமாம் ஐயா, மீனுனா எனக்கு உயிர். பிடிச்சு வச்ச மீனையெல்லாம் இன்னைக்கு ராத்திரிக்கு என் மனைவியை சமைக்க சொல்லி ஒரு பிடிக்க போகிறேன். உங்களுக்கு வேணா கூட கொஞ்சம் எடுத்துக்கங்க, குளத்துல நிறைய மீன் இருக்குதுன்னு சொன்னான். குரு, எனக்கு வேணாம் தம்பி அப்படின்னு புன் சிரிப்போட சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டாரு. நடப்பதையெல்லாம் சீடன் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த இளைஞன் கொஞ்ச நேரத்தில் மீனை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அந்த நேரம் ஒரு வயசான பெரியவர் குளக்கரையை நோக்கி வர்றத குரு பார்த்தாரு. அவர் கையில் ஒரு வெள்ளை நிற பை இருந்தது. குரு அதை உத்து பார்த்தாரு. அது அந்த பையோட நிறம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற பொரியோட நிறங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பெரியவர் குளக்கரையில் வந்து உட்கார்ந்தாரு. பையில் இருந்த பொரியை எடுத்து தண்ணீரில் தூவினாரு. நூற்றுக்கணக்கான மீன்கள் பொறி இருக்கிற இடத்த எறும்பு போல மொச்சிச்சு. குரு அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்தாரு. என்ன பெரியவரே, மீனுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி அந்த இளைஞன் கிட்ட கேட்ட அதே கேள்வியை பெரியவர்கிட்டையும் கேட்டார். பெரியவரும், ஆமாம் ஐயா, மீனுனா எனக்கு உயிர். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இங்கே வந்து இங்கே இருக்கிற மீன்களுக்கு உணவு கொடுப்பேன்னு சொன்னார். அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு சீடன் பக்கம் திரும்பினார் குரு. பாத்தியா, 2 பேருமே மீன் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்கங்கிறது அவங்க மீன்னா உயிர்னு சொல்கிறப்பவே தெரிஞ்சிருக்கும். அந்த இளைஞன் மீன்களை ருசிங்கிற சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டான். அவன் தன்னோட சந்தோஷத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினான். ஆனால் அந்த பெரியவர் மீன்களோட பசியை போக்குறதுக்காக சுயநலம் இல்லாமல் உணவு கொடுத்தாரு. 2 பேருக்குமே மீன்களை பிடிச்சிருக்கு. ஆனால் 2 பேரோட நோக்கமும் வேற வேற. மொத்தத்தில் அன்பில் சுயநலம் இருந்தால் அது அன்பே கிடையாது. சுயநலம் இல்லாத அன்பு தான் உண்மையானது, நிரந்தரமானதுன்னு குரு சீடனுக்கு புரிய வச்சாரு. இங்கே யார் வேணும்னாலும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த அன்பில் சுயநலம் இல்லையா அப்படிங்கிறது தான் உண்மையான கேள்வி. நம்ம பலரை நேசிக்கிறோன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நேசம் அவங்களுக்காகவா இல்லை நமக்காகவான்னு யோசிக்கணும். உண்மையான அன்புங்கிறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அர்ப்பணிப்பு. அது பிடிச்சு வச்சுக்கிறதில்ல, பாதுகாத்து விட்டுடுறது. உண்மையான அன்புங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கறது. அது எனக்கு என்ன நன்மைன்னு கேட்காது, அவங்களுக்கு என்ன நன்மைன்னு தான் சிந்திக்கும்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வாழ்க்கை வாழ்வதற்கே விஸ்டம் ஸ்டோரிஸ். நான் உங்கள் பவி. நன்றி, வணக்கம்.